டே 9 ஆஃப் புத்து மெடிசன். வழக்கம் போல் நம்ம செவிலுக்கு மெடிசன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டப்பாவை போய் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். மழையில் சுத்தமாக நனைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரியான மழை. நல்ல வேளை மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் உள்ளே எதுவும் தண்ணி இறங்கலை, மேலாப்பில் தான் தண்ணி இருந்துச்சு. அவ்வளோ ஓப்பனாகடா வச்சுருக்கிய அப்படின்னு கேட்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே ஒரு டப்பாக்குள்ளே பெரிய கூடு மாதிரி இருக்கும், அந்த கூட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தேன். என்ன மூடாமல் வச்சுருந்தேன், அதனால் மழை பெஞ்சு எல்லாமே ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மருந்து தான் நம்ம சேவை புத்துக்கு காலில் போடுவோம். அந்த மருந்து அட்டையே சரியான ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஊறிடுச்சு. நான் கையில் எடுக்கிறேன், மருந்தை கீழே விழுந்துருச்சு, மேலே அட்டை இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்தளவு ஊறிடுச்சு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு காலை கழுவிக்கிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். காலை கழுவிட்டு இருக்கையில் இந்த புத்துக்கு மேலே உள்ள அந்த காஞ்சது அப்படியே கையை வச்சு இழுத்தேன், அப்படியே கலந்துட்டு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி ரைட்டு கலந்தது சரி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா பிதிக்கி அமுக்கி கொஞ்சோண்டு ரெட்டை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சோண்டு நீர் வந்துச்சு. அப்படியே அமுக்கி பிதிக்கி நான் தொடச்சி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னதுன்னா, அந்த முள் குத்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ், நான் முள்ளை எடுத்துன்னு சொன்னேன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அந்த முள் போன ஓட்டை மட்டும்தான் இருக்கும், அதுதான் அப்படியே புண்ணாகிறது. நம்ம இத்தனை நாள் மருந்து போடுறதுக்கு ஏதோ சரியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5 நாளில் சரியாயிடும். புண்ணு இப்போ சரியாயிடுச்சு, வீக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சரியாகலை. வீக்கம் சரியாகிறதுக்கு வேறு வழி இல்லை, நம்ம வந்து கல் பத்திரம் தான் கொடுக்கணும். அதோட மருந்தை போட்டு விட்டு கட்டை போட்டு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்.